வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடை தோசை தான் செய்ய போகிறோம். அடை தோசைக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அவியல் ரெசிபி வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடை தோசை செய்யறதுக்கு பருப்பு ஊற வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப் உளுந்தம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு, 1 கப் பாசி பருப்பு, இது கூட 1 கப் அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக சாதம் செய்கிற ரைஸ் இல்லைனா இட்லி அரிசி, பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மினிமம் 4 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா வரும். பாருங்கள், 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போது காரத்துக்கு இதில் 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ரவை சைஸ்க்கு இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மாவு ஊரெல்லாம் தேவையில்ல, நம்ம அரைச்ச உடனே தோசை செஞ்சுக்கலாம். அடை தோசையோட பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷு அவியல் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகம் முழு சீரகமாக கூட மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சிலேயே மாவு ஊற்றினாலும் ஓகே, இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட கலந்து நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை மாவு ரெடி. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் காய்ச்சதுக்கப்புறமா மேலே எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். அடை தோசை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க வராது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். திக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் மெலிசாக தேய்க்கிறதா இருந்தாலும் அப்படி தேய்ச்சிக்கலாம். இப்போது தோசைக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். மேலே சைடில் எல்லா இடத்துலையும் விட்டுக்கலாம். அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடை தோசை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் சிம்லேயோ இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை பொறுமையாக வேக வச்சுக்கணும். இதில் எல்லாமே பருப்பாக சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரியாக வேகலைன்னா டைஜஸ்ட் ஆகாமல் ஸ்டொமக் பெயின் வரும். இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.